அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியின் வாழ்த்துதல்கள் சொல்லி நம்முடைய சமூக கூடம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை சந்தித்து பேசி வரக்கூடிய இந்த சமூக கூடம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் ஒரு சமய நெறியாளர் ஒருவரை சந்திக்க இருக்கிறோம். வழக்கமாக ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் 2 சமயங்கள் ஒரு செய்தியில் எப்படி முரண்படுகிறது அல்லது எப்படி அந்த செய்தியை ஒன்றி பார்க்கிறது என்ற ஒரு 2 கோணத்தில் நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒரு இஸ்லாமியனான நான், எனக்கு சகோதர சமயமான ஒரு கிறிஸ்தவ சமயம் குறித்த புரிதல் என்ன இருக்கிறது, அதே போன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சகோதரருக்கு அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ சமூக சகோதரி சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய சமூக சகோதரத்துவம் சார்ந்த அவருக்குள்ள புரிதல் என்ன இருக்கிறது என்பதை நாம் இப்போது பேசி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்காக நீண்ட நாட்களாக கிறிஸ்தவ சமூகம் சார்ந்த அந்த வேதம் சார்ந்த ஆழ்ந்த புலமை உடையவராக மட்டுமின்றி திருக்குர்ஆனையும் மிகச்சிறப்பாக ஆய்வு செய்து சமயங்கள் காட்டக்கூடிய உயர் நெறிகள் பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜே செல்வின் நெகேமியா அவர்களை நாம் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா, நம்ம கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் அல்லது கலந்துரையாடலுக்கு செல்வதற்கு முன்னால் உங்களை பற்றிய ஒரு சுய அறிமுகத்தோடு, உங்களுடைய நீங்கள் பிறந்த ஊர், படித்த காலங்கள், இந்த ஆய்வுக்கு வந்த காலங்கள் பற்றி சுருக்கமான ஒரு முன் அறிமுகத்தோடு நம்ம நிகழ்ச்சி. ஒரு 4 தலைமுறையாக தொடர்ந்து கிறிஸ்தவ மரபில் வந்த ஒரு குடும்பத்தில், CSI என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் வந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். சின்ன பையனாக இருந்த காலத்தில் சர்ச்சுக்கு செல்லும் போது இறைவனை குறித்த, கடவுளை குறித்த மிக ஆழமான ஒரு எதிர்பார்ப்போடு நான் சென்றிருக்கின்றேன். ஆனால் அந்த நாட்களில் நான் சென்ற சர்ச்சில் நான் எதிர்பார்த்த அந்த ஆழமான ஒரு இறையியல் நிறைவை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. என்னை சுற்றி நடந்த பல காரியங்கள் எனக்கு பல குழப்பமான கேள்விகளை உண்டாக்கின. இந்த காரியங்களை எல்லாம் இறைவன் அங்கீகரிப்பாரா அல்லது உண்மையிலேயே இப்படி ஒரு இறைவன் இருக்கத்தான் செய்கிறாரா என்ற குழப்பமான எண்ணங்களோடு சர்ச்சுக்கு செல்வதை நான் நிறுத்திவிட்டேன். ஒரு கட்டத்தில் இறைவன் என்று ஒருவர் இருக்க முடியாது என்று கூட நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய மனசாட்சியில் ஆழமான ஒரு உணர்வு, இங்கே காண்கிற கேட்கிற காரியங்களை வைத்து ஒரு தவறான முடிவுக்கு நீ வந்து விடக்கூடாது, இந்த இறைவனை குறித்து நீ ஆழமாக சிந்திக்க வேண்டும், அதன் அடிப்படையில் தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. இதை எப்படி செய்வது என்று தெரியாத நிலையில் எல்லாரும் ஒரு புஸ்தகத்தை, கருத்த புஸ்தகத்தை, பைபிளை தான் வைத்திருக்கிறார்கள். இறையரசு சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் இதற்குள்ளே இருக்கிறது என்றுதான் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் இதை நாமே படித்து பார்ப்போம், இதில் உள்ள உண்மைகளை நாமே புரிந்து கொள்ளலாமே என்று தன்னந்தனியனாக பைபிளை எடுத்து ஆழமாக அலசி ஆராய்ந்து பார்த்தேன். அப்போது நான் பல இறையியல் உண்மைகளை புரிந்து கொண்டேன். அது என் மனதிற்கு மிகுந்த ஆழமான நிறைவையும் மகிழ்வையும் கொடுக்கிறதாக இருந்தது. ஆனால் நான் பைபிளின் அடிப்படையில் புரிந்து கொண்ட பல விஷயங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தின் மரபுகளுக்கு முரண்பாடாக இருப்பதாகவும் எனக்கு தோன்றியது. ஆகவே நான் ஒரு நடுநிலையாளனாக இறையியலின் தத்துவங்களை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மதயியல் வட்டங்களுக்குள் இருந்து நாம் செயல்படக்கூடாது. இவைகளை தாண்டி ஒரு தனித்த நடுநிலை மனிதனாக இந்த ஆய்வில் தொடர்ந்து அதன் வழியாய் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில நான் தொடர்ந்தேன். சரி, இப்ப உங்களுக்கு சொந்த ஊர், உங்களுடைய படித்த பணிபுரிந்த காலங்கள் பற்றி? என்னுடைய சொந்த ஊர் கல்லுக்கூட்டம், குளச்சல் பகுதியிலே அருகாமையில் இருக்கின்ற கல்லுக்கூட்டம். நான் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வரை நான் படித்திருக்கிறேன். ஆன்மீகம் சம்பந்தமான ஆழமான ஒரு ஆர்வம் காரணமாக அந்த துறை தொடர்பான விஷயங்களுக்குள்ள வேலைக்குள்ள நான் செல்லவில்லை. இப்போது இந்த ஆய்வு. சரிங்க, இப்போ நம்ம நேரடியா நம்ம செய்திகளுக்குள்ள வந்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னுடைய பள்ளி பருவம் முதல் கல்லூரியினுடைய பகுதி பருவம் வரைக்கும் முழுக்க ஒரு CSI கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்தில் படித்தது.
கிறிஸ்தவ சிஎஸ்ஐ கூட்டங்களிலே அதிகமாக பங்கேற்றிருக்கிறேன். அதனால் அந்த அந்த சமூகத்தினுடைய பார்வைகள் குறித்த சில அறிமுகங்கள் எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் என்னுடைய சமயம் சார்ந்த சில செய்திகளோடு சில பங்கீடுகள் செய்து கொண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில இப்போ முதல்ல கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்து இப்ப நான் இஸ்லாமியர்கள் ஈசா நபி என்று சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் இயேசு பெருமான் என்று சொல்கிறார். இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு இரண்டு விதமாக நாம் பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆனிலே அதுக்கு முன்னால் பைபிள்ல சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஒரு தேவகுமாரன் பிறக்கிறார் என்ற செய்தி சாஸ்திரிகள் மூலமாக, அந்த நட்சத்திரங்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக அன்றைக்கு அந்த இயேசு பெருமான் பிறந்த ஒரு 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 நிகழ்வை நாம் அறிகிறோம் பைபிளில். இதே போன்று இந்த செய்தி திருக்குர்ஆனிலே எப்படி பதிவாகி இருக்கிறது என்று பார்க்கும்போது, ஈசா அவர்களுடைய தாய் மரியம் அவர்கள் திருமணம் ஆகாமலேயே அவர்கள் கருத்தரிக்கிறார்கள். அந்த கருத்தரித்து அவர்கள் குழந்தையை பெறுகின்றார்கள். அப்படி பெறுகின்ற பொழுது அன்றைக்கு இருந்த யூத சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஈசா நபியினுடைய இயேசு பெருமானுடைய தாயாகிய அந்த மேரி மரியத்தை ஒரு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறார். இவர்கள் தவறான நடத்தையின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு இவள் தேவ குழந்தை என்று இவள் பொய் கூறுகிறாள் என்று அவர்கள் அந்த பழி சுமத்தினார். அப்படி சுமத்துகின்ற பொழுது திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த மரியம் மேரி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க அந்த குழந்தையை கேளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி குழந்தையை கேளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை பேசியதாக திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. குழந்தை அப்துஹு, நான் இறைவனுடைய அடிமை என்று சொல்லியதாக அந்த குழந்தை பிறந்த பாலகன் பச்சிளம் பாலகன் பேசியதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி பைபிளிலே இடம்பெறவில்லை. பைபிள் இந்த செய்தியை எப்படி பார்க்கிறது? நீங்கள் ஆய்வு செய்த இந்த திருக்குர்ஆன் உங்களுடைய பார்வையில் இந்த இயேசு பெருமானுடைய ஈசா நபியினுடைய பிறப்பு பற்றிய செய்தியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஈசா நபி அவர்களை இறைவன் உலகத்தில் அனுப்புவதற்கு முன்பதாகவே இஸ்ராயலின் சந்ததியில் மேசியா என்பவராக மிக குறிப்பிடத்தக்கவராக ஒருவரை அனுப்புவேன் என ஈசா நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பதாகவே வாழ்ந்த நபிகள் தீர்க்க தரிசனங்களாக சொன்ன செய்திகள் பைபிளிலே உண்டு. அந்த அடிப்படையிலேயே இறைவன் கன்னியாக இருந்த மரியத்தை தெரிந்தெடுக்கின்றார். தெரிந்தெடுக்கும் போதும் தன்னுடைய மலக்கை அனுப்பி அந்த செய்தியை அவர் சொல்லுகின்றார். ஒரு தூய குமாரனை உமக்கு அளிப்பதற்குரிய செய்தியை கூறும்படி நான் வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அந்த அடிப்படையிலே அந்த அற்புதம் அங்கே நடக்கின்றது. நீங்கள் விளக்கினது போலவே யூத மரபினர், அதாவது தந்தையின்றி ஒரு குழந்தையை கொண்டு வருவதென்றால் அது சாதாரணமான விஷயம் அல்லவே. ஆகவே அவர்கள் அப்படி நினைப்பதற்கும் பேசுவதற்கும் இயல்பான ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்தது. சாஸ்திரிகள் என்ற விஷயத்தை குறித்து அவர்கள் யூதர்கள் அல்ல, அதற்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களுடைய சோதிட கணிப்பு போன்ற சில காரியங்கள் மூலம் ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர் பிறப்பார் என்ற ஒரு யூகத்திலேயே அவர்கள் யூதேயா தேசத்தை நாடி வந்ததாகவும் அவரை சந்தித்ததாகவும் குறிப்புகள் இருக்கின்றன. இறைவன் மேசியாவாக ஒரு இறை தூதரை இஸ்ராயல் மக்கள் மத்தியில் எழும்ப பண்ணுவார் என்று முன் நபிகள் மூலமாய் சொல்லப்பட்டதின் அடிப்படையிலேயே இறைவன் அற்புதமாக அந்த காரியத்தை நிறைவேற்றிருக்கின்றார். பைபிளில் குறிப்பிடாத 2 பகுதிகள் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று குழந்தையா இருக்கும் பொழுது பேசின அந்த விஷயம், இன்னொன்று பறவை உண்டு பண்ணி உயிர் கொடுத்த விஷயம். இந்த 2 விஷயம் பைபிளில் இல்லை, திருக்குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது நான் அறிந்த விஷயம். சரி, இப்போ இதே போல ஈசாவினுடைய, அதாவது இவருக்கு இந்த இப்ப நாங்க இஸ்லாத்துல வஹி அப்படின்னு சொல்லுவோம், அந்த இறை செய்தி கிடைத்தது. இப்போ கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சிளம் சிறுவனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவிற்கு இப்படி ஒரு ஞானம் இருப்பது அந்த அவர்களை எடுத்து வளர்த்தவர்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியாது. இந்த ஞானம் வழங்குவதில் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் மாறுபடுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, இறைவன் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கிற விஷயத்தில் 2 மார்க்கத்திற்கு இடையிலே வேறுபாடு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. உதாரணமாக நீங்கள் வஹி என்ற விஷயத்தை குறித்து குறிப்பிடுகின்றீர்கள். வஹியை குறித்து பைபிளில் இருக்கின்ற
நடைமுறைகளின் அடிப்படையில் வழக்கம் சொல்வதென்றால், இறைவன் தன்னுடைய பரிசுத்த ஆன்மா என்ற ஆவியின் மூலமாக இறை நபிகளுக்குள் வந்து செயல்பட்டு அந்த இறை நபிகளுக்கே தெரியாத ஆச்சரியமான விஷயங்களை பேசவும் செய்யவும் அதிகாரம் அளித்திருக்கிறார் என்று குறிப்பிருக்கின்றது. நான் திருக்குரானின் ஆய்வுக்குள் சென்ற போது கூட இறைவரின் ரூஹுல் குதூஸ் என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்த ஆன்மாவை கொண்டு வலிவூட்டினோம், அறிவு கொடுத்தோம் என்ற விஷயங்கள் இருக்கின்றது. இறைவன் தன்னுடைய ஆவி சக்தியின் மூலமாக மனிதர்களுக்கு அறிவு கொடுக்கின்றார் என்ற விஷயம் 2 மார்க்கத்திலும் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இறைவன் ஒருவரை பிறப்பிக்கும் போது சிறப்பாக சில ஞான தன்மையில் உடையவராக பிறப்பிக்கவும் வல்லவராக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஈசா மசீஹ் அவர்களை குறித்து அவள் பிறக்கும் போதே தூதராக இருந்தார்கள், பிறந்தார்கள் என்ற குறிப்பு இருக்கின்றது. அப்படி என்றால் பிறவியிலேயே இறைவன் அப்படி ஒரு சிறந்த நிலையோடு உருவாக்கி. நான் கேட்ட கேள்வி, இப்போ நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும், முகமது ரசூலை பொறுத்த வரைக்கும் 40 வயதில் அவர்களுக்கு அந்த வகி கிடைக்கிறார். ஆனால் ஈசாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிறக்கின்ற பொழுதே அவர் தேவகுமாரனாக பிறந்தார் அப்படிங்கிற செய்தி இருக்கிறார். அப்போ இந்த ஞானம் இறை அந்த வகி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது அந்த குழந்தைக்கு உள் இருக்கிறது என்பதை அவர்கள் வளர்த்தவர்களுக்கே அது தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இத பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ ரசூலுக்கு கொடுத்த ஒரு வகையும் அதே ஞானத்தை ஈசாவுக்கு கொடுப்பதிலும் ஒரு வேறுபாடு தெரிகிறது. இந்த வேறுபாடு நீங்கள் எப்படி பாக்குறீங்களா? மற்ற எல்லா நபிமாருமே ஒரு மனித பெற்றோருக்கு பிறந்த நிலையில் வந்திருப்பதாகவே நாம் வாசிக்கிறோம். ஈசா மசீஹ் அவர்களை இறைவன் சற்று வித்தியாசமான மாறுபட்ட நிலையில் தானே தன்னுடைய ரூஹை மரியத்தின் கற்பத்தில் ஊதி உருவாக்கினார் என்ற செய்தியும் திருக்குரானிலே நாம் தெரிந்ததுதான். ஆகவே இது இறை செயலால் உண்டானபடினால் இதை நாம் சற்று உயர்வாகவும் வித்தியாசமாகவும் பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அல்லவா? ஆகவே நாம் அதை மற்ற நபிகளோடு எளிதில் ஒப்பிட்டு சொல்லிவிட முடியாது. இது மாத்திரமல்ல, ஈசா நபி குறித்த எல்லா குறிப்புகளுமே அந்த திசையில் தான் செல்லுகின்றன. இறைவன் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு அந்தஸ்துக்கு அவரை உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவருக்குள் இறைவன் செய்த காரியங்கள் மற்ற நபிகளை விட மாறுபட்ட ஒரு அற்புதம் என்றுதான். இப்போ திருக்குர்ஆனிலே இஸ்ரவேலர்களுடைய சந்ததிகளை பற்றி, ஈசா நபியினுடைய அந்த வருகையை பற்றி எல்லாம் செய்திகள் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் வந்த மோசேயினுடைய செய்திகளும் அவர்கள் செய்த அற்புதங்களும் சாட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆபிரகாமுடைய சந்தைகளாக மாற இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், ஆபிரகாமை தொட்டு இஸ்லாம் அப்படிங்கிற அவர்களுடைய சந்ததியிலிருந்து தான் இது உருவாகும். ஆபிரகாமினுடைய சந்ததிகள், அவர் பற்றிய மாறுதல்கள், அவர்கள் இன்னொரு தரப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் விவிலியத்தில், பைபிளிலே எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இதை நீங்கள் எப்படி பார்த்திருக்கிறீங்க? இப்ராஹிமின் சந்ததியில வந்து இஸ்லாமியர்களை குறித்த செய்தி மிக நல்ல ஒரு கேள்விதான். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தலை மகனாக இஸ்மாயில் பிறந்தார் என்பதுதான் பைபிளில் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயம். ஆனால் யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய எழுத்து முறைகளை நான் ஆழமாக ஆராயும் போது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். யூதர்கள் தங்களை மாத்திரமே சிறப்பானவர்களாகவும் தங்களுடைய மூதாதையர்களை மாத்திரம் சிறப்பிக்கிற ரீதியாகவும் பல எழுத்து உருக்களை பைபிளில் அமைத்திருப்பதாக நான் கருதுகின்றேன். உதாரணமாக மூசாவுடைய திருச்சட்டத்திலே ஒரு மனிதருக்கு தலைமகனாக பிறக்கின்றவர் எவரோ அவரே தன்னுடைய அடுத்த வாரிசு என்ற நிலைமைக்கு வர வேண்டும். 2-3 மனைவிகள் இருந்தாலும் முதல் மகன் எந்த மனைவியிடத்தில் பெற்றெடுக்கின்றார்களோ, எந்த மனைவி அந்த மகனை பெற்றெடுக்கிறாலும் சரி, அந்த மகனைத்தான் அவர்கள் தலைமகனாக அங்கீகரிக்கிறார்கள். ஒருவேளை அந்த மனைவி அவருக்கு விருப்பமானவர்களாகவோ விருப்பம் இல்லாதவர்களாகவோ இருக்கலாம், இல்லாதவர்களாக கூட இருக்க முடியும். அந்த பாகுபாடு காட்டக்கூடாது என்ற நியமம் இருக்கிறது. ஆனால் யூதர்களை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை இருட்டடிப்பு செய்தார்களா அல்லது அதிகமாக இதை எழுத விரும்பவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எப்படி இருப்பினும் இப்ராஹிமின் முதல் மகனாகிய இஸ்மாயிலை சற்று தரக்குறைவாக சித்தரித்திருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அதற்குரிய வாசகங்கள் அங்கே இருக்கிறது. இறைவன் இஸ்மாயிலை நான் ஆசீர்வதிப்பேன், அவரை பெரிய சந்ததி ஆக்குவேன் என்று கூறிய வசனமும் அங்கே இருக்கிறது. ஆனால் அதே நேரம் அவர் துஷ்ட மனுஷனா இருப்பார் என்றும் எல்லாருடைய கரங்களும் அவருக்கு விரோதமாக இருக்கும் என்றும் ஒரு பொய்யான விஷயம் அங்கே எழுதப்பட்டுள்ளது. ஒரு துஷ்ட மனுஷனை இறைவன் ஆசீர்வதிக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் யூதருடைய எழுத்து இந்த இடத்தில் மாத்திரமல்ல, அவர்கள் இன்னும் தொடர்ந்து, அதாவது இப்ராஹிமுக்கு
குமாரர்கள் இருந்தார்கள். முதல் குமாரர் இஸ்மாயில், அவருடைய முக்கியத்துவத்தை அவர்கள் மறைத்து விடுகிறார்கள். ஆனால் இரண்டாவது மகனாக இஸ்ஹாக் பிறக்கின்றார். அவருடைய மதிப்பை அவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இஸ்ரேலர்கள் அந்த இஸ்ஹாக்கின் வம்சத்தில் வருகிறபடினாலே அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து எழுதுகின்றார்கள். இன்னும் அடுத்த தலைமுறைக்கு நாம் செல்லுவோம். இஸ்ஹாக்கு அவர்களுக்கு யாக்கூப், ஏசா என்ற 2 மகன்கள் இருந்தார்கள் என்று குறிப்பு உண்டு. அங்கே வரும்போதும் தன்னுடைய மூதாதையராகி யாக்கூபை சிறப்பு வைத்து எழுதிவிட்டு ஏசாவை புறக்கணித்து விடுகின்றார்கள். ஆக இது யூதர்களுடைய ஒரு தவறான செயல் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். இந்த அரபியர்கள் அல்லது இஸ்மாயிலியர்கள் தொடர்பான பல விஷயங்களை மறைத்திருந்தாலும் பைபிளில் பல விஷயங்களில் அது சுட்டி காட்டப்படுகிறது. ஒன்று, இஸ்மாயில் அவர்களை இறைவன் ஆசீர்வதித்தார். 12 மகன்கள், பிள்ளைகள், குமாரர்கள் இருந்தார்கள். இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் சேர்ந்து வந்துதான் இந்த இப்ராஹிமை அடக்கம் பண்ணினார்கள் போன்ற செய்திகள் அங்கே இருக்கின்றன. அவைகளை வாசிக்கும் போதே இறைவன் நிச்சயமாக இஸ்மாயிலை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்பது சொல்லனாகின்றது. இது யூதர்களுடைய இருட்டடிப்பு நிமித்தம் இதை இஸ்மாயில் அவர்களை குறித்த அதிகமான விவரங்களை நாம் பைபிளில் தேட முடியாமல் போயிருக்கிறோம். இப்போ திருக்குர்ஆனிலே இறைவன் தன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக 1,25,000 நபிகளை, இறை தூதுவர்களை அனுப்பி வைத்தான் என்று சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. அதில் மூசாவை பற்றியும் இருக்கிறது, ஈசாவை பற்றியும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இருக்கிறது. இறுதி நபியான முகமது மூலமாக இந்த திருக்குர்ஆன் வந்ததாக இஸ்லாமியர்களுடைய கொள்கை சொல்கிறது. இந்த நபிமார்களினுடைய வருகையை பற்றி அல்லது இயேசு கிறிஸ்துவிற்கு முன்னால் வந்த நபிமார்களை பற்றி, அதோட சேர்த்து இயேசு கிறிஸ்துவிற்கு பிறகு வரக்கூடிய முகமது நபியை பற்றி திருக்குர்ஆன் பேசி இருக்கிறதை போல பைபிள் பேசியிருக்கிறதா? ஈசா மசீஹ் அவர்களை குறித்து ஈசா மசீஹ்க்கு முன்பு வாழ்ந்த நபிகள் மேசியாவாக ஒருவர் வருவார் என்று குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அது பல பகுதியில் இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம். முகமது நபி அவர்களை குறித்து ஈசா மசீஹ்க்கு பிறகு அப்படி ஒரு நபி வருவார் என்ற ஒரு கருத்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதாக இஸ்லாமிய நண்பர்கள் கூறுவது உண்டு. இதில் எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உண்டு. முகமது நபி அவர்கள் இறைவனிடத்திலிருந்து வந்த இறை செய்தியாளர் என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இது முன் வேதங்களில் தௌராத்திலோ இன்ஜீலிலோ குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்ற இஸ்லாமியருடைய கேள்விக்கு தான் அவர்கள் இணங்குகின்ற ஒரு பதிலை எனக்கு அளிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் முதலாவது இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்ததாகவும் அதன் அதாவது என்னுடைய சந்ததியாரை இறை வழியில் நடத்துவதற்கு ஒரு இறை தூதரை அனுப்பி வேதத்தை கட்டளையிடுவாயாக என்று சொன்னதாகவும் அதன் அடிப்படையிலே முகமது நபியை இறைவன் அனுப்பினார் என்றும் இஸ்லாமிய அன்பர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் என்றால் இப்ராஹிம் நபி அவர்கள் உண்மையிலேயே இப்படி ஒரு பிரார்த்தனை செய்திருந்தால் இப்ராஹிம் நபி அவர்களுடைய சந்ததியாருக்கு தௌராத் என்ற வேதத்தை இறக்கி அதை கொண்டு வந்து ஒரு மூசாவை ரசூலாக ஏற்படுத்தினார் என்பதுதான் உண்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதை ஆதரிக்கின்ற வசனங்கள் இருக்கின்றன. நாம் மூசாவை இஸ்ராயேல் சந்ததிக்கு ரசூலாக்கினோம், அவருக்கு வேதத்தை கொடுத்தோம், அந்த தௌராதுக்கு வாரிசாக இஸ்ராயேல் சந்ததியை ஆக்கினோம், யாக்கூப் போன்றவர்கள் இஸ்ராயேல் சந்ததியில் வருகின்றார்கள் என்ற குறிப்புகள் இருக்கின்றது. இப்ராஹிமுக்கு பிறகு மூசாவும் ஈசாவும் வந்திருந்த நிலையில் அதை கடந்து வந்த முகமதை குறித்து தான் இப்ராஹிம் அவர்கள் பிரார்த்தனை பண்ணினார்கள் என்பது நம்முடைய அறிவுக்கு சரியாக தெரியவில்லை. இரண்டாவது விஷயம், மூசா நபி அவர்கள் தனக்கு பின்பு ஒரு தூதர் வருவதாகவும் சொன்னதாகவும் அந்த தூதர் முகமது நபிதான் என்பதாகவும் கூட இஸ்லாமிய அன்பர்கள் கூற கேட்டிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு குறிப்பு பைபிளிலே இருக்கிறது. அதை மூசா ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்ன ஒரு வசனம், ஒரு பகுதி இருக்கிறது. இதை குறித்து ஈசா மசீஹ் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே அதை யூதர்களோடு பேசியிருக்கின்றார். மூசா என்னை குறித்தும் எழுதி இருக்கின்றானே, அதை நீங்கள் ஏன் விசுவாசிக்கிறதில்லை என்று கேட்கின்றார். ஆக இது முகமது நபியை குறித்த குறிப்பாக இருக்க முடியாது. ஏனென்றால் இது ஈசா மசீஹ் மாத்திரமல்ல, அவரை தொடர்ந்து வந்த மற்ற சீடர்களும் அதை உறுதிப்படுத்துகின்றார்கள். ஆகவே இது முகமது நபியை குறித்த செய்தியாக இருக்க முடியாது. மூன்றாவது, இன்ஜிலில் ஈசா மசீஹ் கூட தனக்கு பிறகு ஒரு தூதர் வரப்போகிறார் என்று
சொன்னதாக குறிப்பிடுப்பதாக இஸ்லாமிய அன்பர்கள் சொல்லுவது உண்டு. அதாவது பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்று ஒருவர் உங்களுக்காக வருவார் என்று பைபிளிலே விளக்கி இருக்கின்ற விஷயமானது முகமது நபி அவர்களைத்தான் குறிக்கிறது என இஸ்லாமிய அன்பர்கள் கூறுவது உண்டு. ஆனால் இந்த பகுதி ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளும் போது இது முரண்படுகிறது. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் சீடர்களோடு உறவாடி நெருக்கமாய் வாழ்ந்துவிட்டு இப்போது அவர்களை தன்னந்தனியாக விட்டு செல்லுகின்றார். அந்த தலைவனை பெறுகின்ற மிகுந்த துக்கத்திலே அந்த யூதர்கள் அந்த சீடர்கள் இருக்கின்ற வேளையில் தான் அவர் இந்த வாசகத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது சிலுவையில் மரணம் அடைவதற்கு அல்லது தன்னுடைய உலகில் வாழ்வை முடிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் தான் இந்த வாசகத்தை கூறுகின்றார். நான் உங்களை விட்டு பிரிந்து செல்வது நிமித்தம் நீங்கள் துக்கத்தோடு இருக்கின்றீர்கள், ஆனால் உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி அரவணைத்து ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை இறைவன் அனுப்பும்படி நான் வேண்டிக் கொள்ளப் போகிறேன் என்றுதான் அவர் கூறுகின்றார். அப்படி என்றால் இந்த சீடர்கள் அந்த ஆட்சி தேற்றக்கூடிய தேற்றரவாளனை சந்தித்திருக்க வேண்டும், அடைந்திருக்க வேண்டும் என்ற கேள்வி உண்டு. ஏனென்றால் 600 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முகமது நபி வருகின்றார்கள். முகமது நபி வந்து அந்த சீடர்களை தேற்ற முடியாது என்பது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஆவியாகிய தேற்றரவாளன் என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது, சக்தி ஆவி என்று இருக்கிறது. முகமது நபி அவர்களை நாம் ஆவி என்ற கருத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இறைவனுடைய ஆவி ரூஹ் ஒருவருக்குள் வரும்போது அந்த ரூஹ் அவர்களுக்குள்ளே சமாதானத்தை சாந்தியை கொடுக்கிறது, இறை அறிவை கொடுக்கிறது என்கிற காரியம் ஏற்கனவே பைபிளிலும் திருக்குறானிலும் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆக இறைவனுடைய ஆவி எப்படி ஈசா மசீஹுக்குள்ளே இருந்து செயல்பட்டாரோ அப்படியே இறை பக்தர்களுக்குள்ளும் இருந்து செயல்படுவார் என்ற கருத்து தான் அங்கே தெரிகிறதே தவிர இது முகமது நபியை குறிக்கிற விஷயமாக இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். இப்போ இயேசு பெருமானுடைய 12 சீடர்கள் யூதாஸ் வரைக்கும் உள்ள சீடர்களினுடைய பங்களிப்பு, அந்த சீடர்களினுடைய விசுவாசங்களை பற்றி பைபிள் அதிகமாக பேசுகிறார்கள். அதே போன்று யூதாசினுடைய அந்த சுயம், அவர்களுக்கு உள்ளால் இருந்த அந்த ஒரு திருட்டுத்தனம், ஒரு கள்ளத்தனம் கூட சொல்லலாம். அவருடைய முகம், அவருடைய விஷயங்கள் எல்லாமே, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அவருடைய இயல்பை சித்தரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய வகையில் பைபிளினுடைய செய்திகள் பேசுகிறார். இந்த சீடத்துவம் பற்றி திருக்குர்ஆனும் இஸ்லாமும் பேசக்கூடிய ஒற்றுமைகளை அல்லது வேறுபாடுகளை நீங்கள் ஆய்வு செய்திருக்கிறீர்களா? ஒட்டுமொத்தமாக இந்த சீடத்துவம், இப்ப நபிகளுக்கும் சீடர்கள் இருந்தார்கள், நபித்தோழர்கள் இருந்தார்கள். இந்த நபித்தோழர்களுடைய பங்களிப்புகள் என்பது இஸ்லாத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதே போன்று கிறிஸ்தவத்திற்கு 12 சீடர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல யூதாசினுடைய பங்களிப்பு மட்டும் வேற மாதிரி ஒரு சீடர்கள் இருக்கு. இந்த சீடத்துவம் பற்றி கிறிஸ்தவமும் இஸ்லாமும் சொல்லக்கூடிய முரண்பாடுகள் அல்லது ஒற்றுமைகளை பற்றி நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதித்த விஷயங்கள், ஒரே இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும், இறுதி நாளை நம்ப வேண்டும், நற்செயல்களை செய்ய வேண்டும், தீச்செயல்களிலிருந்து விலகி கொள்ள வேண்டும், மிக முக்கியமாக எல்லா மனிதர்களிடத்திலும் ஆழமான விசாலமான அன்பை நீங்கள் தெரிவிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அதாவது சுருக்கமாக சொல்வதென்றால், முதலாவது தேவனாகிய இறைவனிடத்திலும் பின்பு தன்னை போன்ற மற்ற மனிதர்களிடத்திலும் ஆழமான அன்பு செலுத்த வேண்டும் என்ற நிலையிலேயே அவர் போதனையை வைத்திருக்கின்றார். முக்கியமாக ஒரு இடத்தில் குறிப்பிடும் போது, நீங்கள் மற்றவரிடத்தில் ஆழமான விசாலமான அன்புள்ளவர்களாக இருந்தால் அதுவே என்னுடைய சீடர்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்று கூட அவர் குறிப்பிடுகின்றார். ஆக இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ அதை என்ன சீடர்களுக்கு ஒப்புவித்தார், ஏறக்குறைய அது போன்ற ஒரு விஷயத்தை தான் முகமது நபி அவர்களும் தம்முடைய சீடர்களுக்கு போதித்தார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் சில விஷயங்களில் மாறுபாடு வருவதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஈசா மசீஹினுடைய போதனைகள் முழுவதுமே அன்பு அடிப்படையாக கொண்டு இருந்திருக்கிறது. அதை குறித்து குர்ஆன் வாசகம் குறிப்பிடும் போது கூட ஈசாவை பின்பற்றினோரின் உள்ளங்களில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்தோம் என்ற குர்ஆன் வசனம் உண்டு. ஆனால் அதாவது மற்றவர்களை துன்புறுத்தும்படியான எந்த செயலையும் ஈசா மசீஹ் அனுமதிப்பதாக இல்லை. நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை நீங்களே அறப்பீர்கள் என்ற நிலையிலே கண்டித்துத்தான் அவர்களை வணைந்து எடுத்திருக்கின்றார். ஆனால் முகமது நபி அவருடைய சீடருடைய நிலை இந்த அளவு ஒரு ஆழமான அன்பின் அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்கிறதா என்பது எனக்கு மிகுந்த கேள்விக்குறி உண்டு. ஏனென்றால் இப்போ சில சந்தர்ப்பங்களிலே சில சூழ்நிலைகளுக்காக கொலை புரியலாம் என்ற கருத்து கூட குர்ஆனிலே இருக்கின்றது. ஒருவேளை தானாக சென்று தாக்கக்கூடாது, தன் பாதுகாப்புக்காக செய்யலாம் என்ற
நிலையை சொல்லிக் கொண்டால் கூட அந்த கருத்து அங்கே இருக்கிறது. இந்த விஷயம் ஈசா மசீஹின் சீடர்களுக்கு கற்பித்த போதனைக்கு முரண்பாடாக அமைகிறது. அது எப்படி என்றால், ஈசா மசீஹை கொலை செய்வதற்கு பல சந்தர்ப்பத்திலே யூதர்கள் முயன்றிருக்கின்றார்கள். அப்பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே தான் ஈசா மசீஹ் தன்னுடைய பணியை நிறைவேற்றினார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் அந்த யூத மக்களை பார்த்து அவர் கேட்கின்றார், இன்னை நீங்கள் ஏன் கொலை செய்ய தேடுகிறீர்கள்? நீங்கள் உங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் அல்லவா? ஆபிரகாம் ஒருபோதும் இப்படிப்பட்ட இறையடியவர்களை அவன் துன்புறுத்தினவன் அல்லவே. அப்படி இருக்க அவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நீங்கள் என்னை ஏன் கொலை செய்ய தேடுகிறீர்கள்? நான் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்தியை தானே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் உங்கள் தந்தையாகிய ஷைத்தானின் பிள்ளைகள். ஏனென்றால் அவன் தான் ஆதி முதல் மனித கொலைபாதகனாக இருந்தான். ஆபேலை காயினை வைத்து கொண்டு விடும்படி ஏவினான் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக கொலை என்ற இந்த நிகழ்ச்சியானது இறைவன் புறத்திலிருந்து இறைவன் அனுமதியோடு வந்திருக்க முடியாது. அது ஒரு சைத்தானின் செயல் என்றே கண்டித்து அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதே நிலை நான் குர்ஆனுக்குள் வரும்போது கொலை செய்வது நியாயம் என்று குர்ஆன் வாதாடாட்டாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அது அவசியமாக இருக்கிறது, அது அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற ரீதியில் பேசுகின்றது. இது என்னை பொறுத்தவரையில் ஈசா மசீஹினுடைய போதனைக்கு சற்று முரண்பாடாக அமைவதாக நான் கருதுகிறேன். ஈசா மசீஹினுடைய போதனைகள் அன்பின் ஆழத்தை போதிக்கிறது, பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய காரியமாக மெச்சி உலகத்தில் பேசப்படுவது நமக்கு தெரிந்த விஷயம் தான் இல்லையா? ஆனா அந்த அளவுக்கு முகமது நபியருடைய சீடர்கள் பக்குவம் பெற்றிருந்தார்களா என்பதில் எனக்கு சந்தேகம் உண்டு. இப்போ ஈசாவினுடைய அந்த சிலுவைப்பாடுயை பற்றிய ஒரு செய்திகள் இஸ்லாமும் குர்ஆனும் பைபிளிலும் சொல்லக்கூடிய செய்திகளில் சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறார். பைபிளிலே சொல்லக்கூடிய செய்தி, அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள், சிலுவையில் உயிர்த்தெழுந்த பிறகு 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. இது பைபிள் சொல்லக்கூடிய செய்திகளில் இருந்து திருக்குர்ஆனுடைய செய்திகள் சற்று மாறுபடுவதை பார்க்க முடியும். எப்படின்னா, அவர்களை பிடித்து சிலுவையில் அறைவதற்காக துரத்தி பகைவர்கள் எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களினுடைய மரணம் என்பது திருக்குர்ஆன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். நீங்க ஏற்கனவே சொன்னது போல இறைவன் தன்னளவில் அவரை உயர்த்தி கொண்டான் என்று சொல்லக்கூடிய செய்தி திருக்குர்ஆனிலே இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், முதலில் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை விண்லோகத்திலே மேல்லோகத்திலே அவர்களை தூக்கி கொண்டு அந்த துரத்தி கொண்டு வந்தவர்களில் முதலில் வந்தவர்களுடைய முகத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய முகமாக இறைவன் மாற்றினான். அவரைத்தான் சிலுவையில் இவர்கள் அந்த அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த முதலில் வந்தவனுடைய முகத்தை முகமாற்றம் செய்யப்பட்ட பிறகு அந்த முதலில் வந்தவனைத்தான் இவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி திருக்குர்ஆனிலே இருக்கிறது. இப்படி 2 விஷயத்துல மிக முக்கியமான இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் குறித்த ஒரு கருத்து வேறுபாடு மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறார். இதை பத்தி நீங்க என்ன ஆய்வு செஞ்சிருக்கீங்க? இதை பத்தி என்ன ஒரு கண்டிப்பாக இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியை விளக்குவதற்கு முன்பு தௌராத்திலும் இன்ஜிலும் விளக்கப்பட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை விளக்கி விட்டுதான் இதை விளக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அது என்ன? அதைத்தான் பாவ நிவாரண பலி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குர்பானி என்று இஸ்லாமியர்களால் சொல்லப்படுகிற விளக்கப்படுகிற விஷயம் பைபிளில் வித்தியாசமான கோணத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அதை மனிதர்களுக்கு பாவ நிவர்த்திக்காக பலிபீடத்தின் மேல் செலுத்தி விடும்படி நான் கட்டளையிட்டேன். மனிதர்களுடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்ற குறிப்பு இருக்கின்றது. ஒரு மனிதன் அறியாமையினாலோ இயலாமையினாலோ பாவம் செய்துவிட்டால் அதனுடைய விளைவு அவனை பிடித்துக் கொள்ள அவனை சுற்றி கொண்டுதான் இருக்கும். அதிலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த விளைவை வேறு ஏதாவது ஒரு திசையிலே செலுத்த வேண்டிய ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. இதற்குத்தான் ஒரு விலங்கை கொண்டு வந்து அதன் தலையிலே கையை வைத்து இவன் பாவத்தை எல்லாம் அந்த விலங்குக்கு சுமத்தி விட்டு அந்த விலங்கை வெட்டி அதன் ரத்தத்தை வடித்து எடுத்துவிட்டு அதன் உடலை துண்டு துண்டாக வெட்டி பலி மேடையிலே வைத்து நெருப்பினாலே எரித்து விட வேண்டும். இது சர்வ அங்க சகன பாவ நிவாரண பலி. இது இப்ராஹிம் நபிக்கு முன்பதாக நூஹ் நபி குர்பானி கொடுத்தார்கள், இப்ராஹிம் குர்பானி கொடுத்தார்கள், யாக்கூபு குர்பானி கொடுத்தார்கள், மூசாவுடைய தன் வம்சத்திலே வந்தவர்கள் அந்த காலகட்டத்து மனிதர்கள் கொடுத்தார்கள், ஈசா மசீஹினுடைய தாயார் வரைக்கும் விதமாக குர்பானி கொடுத்தார்கள் என்ற செய்தி அங்கே உண்டு. இதைத் தொடர்ந்து இன்ஜில் போதனை எப்படி செல்கிறது என்றால், இறைவன் மனிதர்களுடைய பாவங்களை விலங்குகளின் மேல் சுமத்தி பாவ நிவாரண பலியை கட்டளையிட்டிருந்த அந்த இறைவன் அதை முழுமைப்படுத்துவதற்காகவும் மனிதர்களுடைய பாவத்தை பரிசுத்தமான தகுதி உள்ள தம்மால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் மேலேயே சுமத்தி இந்த பாவ
நிவாரண பலியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இனி மனிதர்கள் பாவ நிவாரண பலி செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் தீமையிலிருந்து மனம் திரும்பினாலே போதும். ஏனென்றால் அதற்குரிய பாவ நிவாரண பலியை இறைவன் ஏற்கனவே நிறைவேற்றி முடித்து விட்டார் என்ற கருத்தை நிறுவுவதற்காகவே ஈசா மசீஹை இறைவன் உலகத்தில் அனுப்பினதாக பல செய்திகள் பைபிளில் இருக்கின்றது. அதை இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கின்றார். நான் உலகத்தின் பாவங்களுக்காக என்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுக்க போகிறேன். தன்னுடைய பலி நிகழ்ச்சியை குறித்து என்னை அவர்கள் பிடிப்பார்கள், என்னை பலி செலுத்துவார்கள், 3ஆம் நாளுக்கு பிறகு உயிர் தழுவேன் என்று பல விஷயங்களை அவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே சீடர்களோடு விளக்கமாக சொன்ன விரிவான குறிப்புகள் பைபிளிலே இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே அது நடந்து முடிந்ததாகவும் பின் குறிப்புகளும் வந்து வரலாற்று நிகழ்ச்சியில் பதிவு செய்கின்றன. ஆனால் திருக்குரான் இந்த விஷயத்தில் முரண்படுகின்றது என்பது எனக்கு மிக நன்றாக தெரிந்த விஷயம்தான். இந்த உண்மையை குறித்த ஆய்வுக்குள் நான் சென்றேன். இப்போ ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, ஈசா மசீஹ் அவர்கள் குழந்தையாக இருந்த நாட்களில் பேசினது வார்த்தை, நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் என்று அந்த குழந்தை கூறியதாக அந்த வசனம் வருகிறது. அப்படி என்றால் ஈசா மசீஹுடைய வாழ்க்கையில் ஒரு பிறப்பு நாள், இறப்பு நாள், உயிர்த்தெழுதல் நாளில் 3 நிகழ்ச்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நாம் கூறுகிறோம். இன்னொரு வசனம், அவரை கொலை செய்ய யூதர்கள் முயன்றார்கள், சதி செய்தார்கள், அல்லாஹ்வும் சதி செய்தான் என்ற வார்த்தை அங்கே வருகின்றது. ஏனென்றால் இந்த இடத்திலே மனிதர்கள் ஈசா மசீஹை கொலை செய்வதற்கு சதி செய்தது போலவே இறைவனும் சதி செய்தார் என்ற கருத்து வருகின்றது. இதை நிரூபிக்கின்ற பைபிள் வாக்கியம் எப்படி வருகிறது என்றால், இறைவன் ஈசா மசீஹை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஈசா மசீஹ் இறுதி வேளையிலே கெத்செமனே தோட்டத்திலே சென்று இந்த சிலுவை பலியிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி மன்றாடுகின்றார். இறைவன் அதற்கு பதிலளிக்கவில்லை. அப்படி என்றால் இறைவன் அவரை பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். ஈசா மசீஹை பிடிக்கின்ற வேளையிலும் அவர் அதை சொல்லுகின்றார், இதுதான் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட வேளை, எத்தனையோ நாள் உங்கள் மத்தியில் நான் இருந்தேன், அப்போது என்னை நீங்கள் பிடிக்க முடியவில்லை, இது இறைவன் உங்களுக்கு அனுமதிக்கிற வேளை என்று தன்னை கையெழுத்ததாக அந்த பகுதி வருகிறது. ஆகவே யூதர்கள் சதி செய்தார்கள், இறைவனும் அந்த சதியை நிறைவேற்ற உடன்பட்டார் என்ற கருத்து சரியானது என்று நான் நினைக்கின்றேன். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஈசாவே உம்மை கைப்பற்றுவேன், இன்னும் என் அளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன். இந்த 2 வார்த்தை அதில் வருகிறது. கைப்பற்றுதல் என்ற வார்த்தைக்கு அரபியில மௌத்தவசீக என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மௌத்தாகுதல் என்றால் மரணிக்க செய்வேன். மொழிபெயர்ப்புகளில் கூட உம்முடைய ஆயுளை முழுமைப்படுத்துவேன் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ஆயுளை முழுமைப்படுத்துவது என்றால் உலகில் வாழ்ந்த காலத்திற்கு வாழ்க்கைக்கு முடிவு கட்டுவது என்பது பொருள். அதன் பின்புதான் இன்னும் என்னளவில் உண்மை உயர்த்திக் கொள்வேன். ஆக இதுவும் மரணத்தோடு தொடர்புள்ள வார்த்தையாகவே நான் கருதுகிறேன். ஆக இது போன்ற இந்த வசனங்கள் இருக்கின்றன. நீங்கள் சொல்லுகிற பகுதிக்கு வசனத்திற்கு நாம் வரும்போது அவருக்கு ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான், இதில் சந்தேகத்திலேயே மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்து வருகின்றது. நான் ஒரு ஆழமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உண்மையாகவே இறைவன் ஈசா மசீஹை சிலுவையில் பலி செய்ய விடக்கூடாது என்று நினைத்திருந்தால் அவரை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு போயிருக்க முடியும். ஏனென்றால் இதற்கு முன்பும் சில நபிகளை இறைவன் அப்படி செய்திருக்கிறார் என்ற குறிப்பு பைபிளிலே இருக்கின்றது. உயிரோட எலியா என்ற தீர்க்கனை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் என்ற குறிப்பு அங்கே உண்டு. ஆனால் ஈசா மசீஹை மாத்திரம் அப்படி எடுத்துக்கொண்டு போகாத ஒரு காரணம் என்ன? அவரை போன்ற தோற்றமுடைய ஒருவரை அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் ஈசா மசீஹை நேசித்தல இதுல நான் குறுக்கீடு, அவர் இறைவன் அவரை மேலுலகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று சொல்லக்கூடிய செய்திதான் திருக்குறள் இருக்கிறது. அவரை எடுத்துக்கொள்ளவில்லை என்று நான் சொல்லவில்லை. பைபிளின் அடிப்படையில் இறைவன் அவரை மரணிக்க செய்து 3ஆவது நாள் மீண்டும் உயிரோட எழுப்பி அதன் பின்பு சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார் என்ற செய்திதான் இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அங்கே இருக்கிறது. மனிதர்கள் இறந்து போன உடனே தங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இறைவன் சொல்லுகின்றால் அப்படி இல்லை, உங்கள் செயல்களுக்குரிய பலனை நான் கொடுப்பேன், நீங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகி விட்டாலும் உங்களை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்து உங்களுக்கு பலனை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த காரியத்தை நிராகரிப்பவர்கள் ஏற்பதாக தெரியவில்லை. குர்ஆனில் கூட நாம் பார்க்கின்றோம், அது எப்படி முடியும், மண்ணாய் போனவர்கள் மனிதனாக மீண்டும் வருவார்களா என்று குதர்க்க கேள்விகளை எழுப்புகிறார்கள். இதே நிலை ஈசா மசீஹினுடைய காலத்திலும் அதற்கு முன்பும் கூட இருந்திருக்கிறது. ஆகவேதான் அவரிடத்தில் கூட மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறார்கள் வந்து கேள்வியை கேட்டார்கள் என்ற குறிப்பு
அமைப்பு பைபிளில் உண்டு. ஆக இறைவன் இங்கே இல்லை மனிதர்களை மரணத்துக்கு பிறகும் நான் உயிரோடு எழுப்புவேன் என்பதற்கு அத்தாட்சியாக ஈசா மசீஹை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஈசா மசீஹை எப்படி இறைவன் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அது போலவே நம்மை உயிரோடு எழுப்பி நம்முடைய செயல்களுக்குரிய பலனை இறைவன் இறுதி நாளில் கொடுப்பார் என்ற பாடம் செய்தி பைபிளில் ஏற்கனவே இன்ஜிலின் பகுதிகளிலே விளக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுக்குள் வரும்போது கூட இறைவன் அவர் இறுதி நாளின் அடையாளமாக்கப்பட்டார் என்ற குறிப்பு அங்கே இருக்கிறது. இதை குறித்து இஸ்லாமியர்கள் இன்னொரு வழக்கத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வரையிலே ஏறக்குறை ஏற்கனவே இன்ஜிலில் இருக்கின்ற விளக்கத்தின்படி இறுதி நேரத்தின் அடையாளமாக்கினார் என்பது இறுதி நாளில் அவர் திரும்பி வருவார் என்ற செய்தியை குறிப்பதற்கு அல்ல, இறுதி நாளில் இறுதி நேரத்தில் எப்படி மண்ணோடு மண்ணாய் போன மனிதர்கள் மீண்டும் எழுப்பப்படுவார்களோ அதற்கு அத்தாட்சியாக அவர் ஆக்கினார். ஏனென்றால் ஐஎஃப்டி திருக்குரான் விளக்க உரையிலே இந்த பகுதியை தான் அவர் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் இறுதி நாளில் அடையாளமாக்கினார், இதற்கு உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்று மக்காவாசிகளை பார்த்து சொல்வதை போல் அந்த பகுதி வருகிறது. இறுதி நாளில் அவர் வருவார் என்றால் அது இறுதி நாளில் உள்ளவர்களுக்கு தான் செய்தியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு செய்தி இருக்கிறது என்றால் இந்த ஒரு நீங்களும் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவீர்கள் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது என்று அவர் விளக்கம் அளிக்கின்றார்கள். ஆக இவர்களை இணைத்து பார்க்கும்போது அவர் மரணிக்கப்பட்டு அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதுதான் சரியாக எனக்கு தெரிகிறது. அவரை போன்ற தோற்றமுடையவர் ஒருவர் கொல்லப்பட்டார் என்பதை குர்ஆன் ஒப்புக்கொள்கிறது. இதில் சந்தேகம் இல்லை. இப்ப பிரச்சனை என்னவென்றால் அவர் ஒரிஜினல் ஈசாவா இல்ல ஒரிஜினல் இல்லாத ஈசாவா என்பதுதான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அவரை பார்க்கும்போது ஐயோ எங்களுடைய தலைவரை இப்படி கொலை செய்து தொங்க விட்டிருக்கிறார்கள் என்றுதான் நினைத்து அழுதார்கள். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தவர்கள் எல்லாருமே இயேசுவை நாங்கள் கொன்று இங்கே சிலுவையை தொங்க வைத்து விட்டோம் என்று சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். எதிரிகள் சந்தோஷப்பட்டார்கள், நண்பர்கள் அழுதார்கள். ஆனால் குர்ஆன் சொல்வது அது உண்மையான ஈசா மசீஹ். இப்படி ஒரு குழப்பமான நிலையை இறைவன் ஏற்படுத்தினார் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மக்கள் தங்களுடைய கண்களையும் மனசாட்சியும் கூட நம்பக்கூடாது என்று இறைவன் எதிர்பார்ப்பார் என்று என்னால் எண்ண முடியவில்லை. இது சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து